ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டு அரசியல் உச்சகட்டத்தை நெருங்கிட்டு இருக்குங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் பண்ண போறாரு. ஸோ நமக்கு இதை கேட்கும் போதே ஏன் திருச்சிக்கு போறாரு? ஆல்ரெடி திருச்சிக்கு தான் யாருமே போயிட்டாரு. ஸோ அவர் போகாத மாவட்டங்கள் தொகுதி நிறைய இருக்கு. ஸோ அங்க கேம்பெயின் போலாமா அப்படின்னு நம்மளுக்கு என்ன தோணுது. ஆனா அவர் என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியல. ஒருவேளை அவர் திருச்சி கிழக்குல போட்டிடுறாரு, அதனால இன்னொரு தடவை அங்க போகணும்னு நினைக்கிறேன்னு தெரியல. சரி, எனிவே அவர் வந்து நல்லபடியா போயிட்டு வரட்டும். இப்போ முக்கியமா இதை நம்ம பேசுறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா, நேரத்துல இருந்து எதிரிகள் கூட்டம் எல்லாம் ஒரே ஒப்பரி சத்தம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டண்ட் மாதிரி ஆக்ஷன் பண்ண போறாரு. ஏதோ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, இல்ல சின்ன அடிபடுற மாதிரி, அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சீன் பண்ணி ஒரு அனுதாப ஓட்டுகளை வாங்குறதுக்கு பிளான் பண்ண போறாரு. அதான் நடக்க போகுது. இது ஆல்ரெடி பிஜேபி தான் பிளான் பண்ணி அவருக்கு சொல்லியிருக்கு. அதை செயல்படுத்த போறாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்க பார்த்தாலும் அந்த எதிரிகள் கூட்டத்தில் உள்ளவங்க ஒப்பரை வச்சுட்டே இருக்கானுங்க. ஸோ அதை பார்த்தோன்னு தான் எனக்கு இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு. அதனால இன்னைக்கு அதாவது திருச்சியில உள்ள தமிழக வெற்றி கழகத்துல தோழர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா செயல்படுங்க. எதிரிகள் விஜயை வீழ்த்துறதுக்கு என்ன வேணா பிளான் பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் அவங்களே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அதை வந்து விஜய் மேல பழிய போட்டு விஜய் மேல தான் அனுதாப ஓட்டுகளை வாங்குறதுக்கு அப்படி பண்ணாரு, எல்லாமே நாடகம் நடத்துறாரு, அவருக்கு வெளியில வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு பயம், அவர் வெளியெல்லாம் வர மாட்டார்ல, சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த எலெக்ஷன் ஜெயிச்சிடலாமா அப்படி திட்டம் போடுறதுக்கு இந்த மாதிரி பண்றாரு. ஸோ ஒரு அனுதாப நாடகம் நாடுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வதந்திகளை பரப்புறதுக்கு அவங்களே ஏதாவது பண்ற கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, விழிப்புணர்வோட இருங்க. கடைசி நேரம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் திருச்சிக்கு வரும்போது திருச்சி மாவட்ட செயலாளர்கள் திருச்சியில் உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடும் கவனமா இருங்க. அவர் பக்கத்துல யாரும் நெருங்கூடாதீங்க. சரியா? இதை திரும்ப திரும்ப நான் அறிவுறுத்துறேன். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசணும் நினைச்சேன். ஓகேவா? அதுக்கு அடுத்த கட்டமா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் தன்னுடைய கட்சி சார்பாக கேண்டிடேட் நிப்பாட்டினார். அதுல ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ஒரு நம்பிக்கை துறைக்கு ஓடிட்டு காசு வாங்கிட்டு, எடப்பாடி தொகுதியில ஏடிஎம் கிட்ட காசு வாங்கிட்டு, அது நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ 234 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிற்காங்க. ஸோ அப்போ அந்த எடப்பாடி தொகுதியில் உள்ள மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க விசேஷ சின்னம் இல்லையே, விஜய்க்கு நம்ம ஓட்டு போட முடியல அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும். அதை இன்னைக்கு நிவர்த்தி பண்ணியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அவர் இன்னைக்கு தான் அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, எடப்பாடி தொகுதியில ஒரு சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறாரு. அவரு நம்முடைய ரசிகர் மன்றத்தில் ரொம்ப நாள் இருந்தவர் தான், பிரேம்குமார். அவர் வந்து சின்னம் வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி, அதாவது டிவி சின்னம். ஓகேவா? தொலைக்காட்சி பெட்டி அது வந்து வரிசையின் 12ல இருக்கு. ஸோ அதனால நான் அவருக்கு முழு ஆதரவு கொடுக்கேன். நம்முடைய கட்சி சார்பாக உள்ளவங்க சரி, நம்முடைய ஆதரவு எல்லாருமே அந்த சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாருக்கு தொலைக்காட்சி பெட்டி சின்னத்துல வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னைக்கு பதிவு போட்டிருக்காரு. ஸோ அதனால எடப்பாடி தொகுதியில் உள்ள மக்கள் விஜய் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போட முடியலையே விசை சின்னத்துக்கு அப்படின்னு சொல்லி ஏக்கம் இருந்துச்சுன்னா அவர் ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சி பெட்டி சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. ஸோ இந்த தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணும், அதுக்காக தான். ஓகேவா? அதுக்கு அடுத்த கட்டமா இன்னைக்கு ஒரு கதறல் கூட பதிலடி கொடுக்கணும். ஏன்னா நேரத்தை அந்த வீடியோ பார்த்து இருந்து எப்படா இதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்தா பார்த்துட்டுங்க. அதாவது யாருன்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை. இந்த அமாவாசை எப்படி வரும் கடைசி நேரத்தில் கதறதுக்கு நம்மளுக்கு தெரியும். வா அமாவாசை, உனக்காக நான் காத்துட்டு இருந்தேங்கிற மாதிரி நான் காத்துட்டு இருந்தேன். ஏன்னா அல்லு சில்லுகளே வரும்போது இது வராதா, இது வந்து ரொம்ப நாளாக கொத்தடிமையா இருக்கு, அது எப்படி வராமல் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். அதான் கேட்டீங்கன்னா, இந்த சினிமா துறையில இருந்து யாராவது அரசியல வந்தாங்கன்னா அதே சினிமா துறையில இருந்து வச்சு அவங்கள விமர்சிக்கணுங்கிறத திமுக எப்பவுமே பண்ணும். அதாவது விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வரும்போது வடிவேலுங்கிற ஒரு கேரக்டர் காலத்தில் இறக்கிவிட்டு என்னென்ன பண்ணிச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடிவேலு கிடையாது, ஒரு 1000 வடிவேல் இறக்கிவிட்ட மாதிரி இந்த சினிமா துறையில இருந்து முக்காவாசி பேர் விஜய்க்கு எதிராக இது விட்டு கதற போறாங்க. அதுல நம்ம லேட்டஸ்டா நிறைய கேரக்டரை பார்த்துருப்போம். விஜய்க்கு எதிராக வந்து கதறிட்டு போயிருக்கும். இப்போ லேட்டஸ்டா அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ், அதுக்கு நம்ம நேரத்தான் பயிற்சி கொடுத்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சத்யராஜ். இந்த அமாவாசைக்கு ஏன் இந்த புத்தின்னு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா இது ரொம்ப நிறைய பேசியிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப நக்கலா நையாண்டியா விஜய் விமர்சிக்க தான் நினைச்சிட்டு அது பேசுது. ஆனா அதோட ஸ்பீச்சை கேட்கும்போது நம்மளுக்கு சிரிப்புலாம் வரல, யாருக்கும் சிரிப்பு வராது, கிரிஞ்சா தான் இருக்கு. ஓகேவா? அதுவே பேசிட்டு அதுவே சிரிச்சுக்கிறது. சரி, ஓகே. இது என்னென்ன நிறைய பேசியிருக்கு, அதுல என்னென்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதாவது விஜய் தம்பி அரசுக்குள்ள வாராரு அப்படிங்கும் போது நான் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டேன். ஏன்னா பெரியார், அம்பேத்கர் இவெல்லாம் கையில எடுத்துட்டு வந்தாரு, ஒரு சமூக முற்போக்க ஆரம்பிக்காரு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு சரியில்லை. அதாவது நம்முடைய முதலமைச்சரை மரியாதை இல்லாம, அதாவது ஸ்டாலின் சார் அப்படிங்காரு, அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்காரு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சரை பார்த்து பேசலாமா அப்படின்ட்டு இந்த சத்யராஜ் சொல்றாரு. நான் கேட்கிறேன், யோ நீ பேசாத வார்த்தையா அவரெல்லாம் பேசுறாரு? இல்லை நான் கேட்கேன், இல்ல ஸ்டாலின் சார் அப்படிங்கிறதோ ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிறதோ என்ன தவறான வார்த்தையா, என்ன கெட்ட வார்த்தையா? இதே திமுக கட்சியில இருந்து அவன் என்னென்ன வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கான், அப்பெல்லாம் நீ எங்க போன புட்டின்னு இருந்தியான்னு கேட்கிறேன். இல்ல சரி, ஓகே. அதுக்கு அடுத்த சொல்றாரு, என்ன பெருசா கூட்டம் வருதுன்னு சொல்றீங்க. இதே தம்பி அஜித் வந்து அரசுக்குள்ள வந்தாருன்னா எப்படி கூட்டம் வரும் தெரியுமா? இதை விட பயங்கரமா வரும். இந்த வார்த்தைய எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு பேரும் யூஸ் பண்ணிட்டான்.
அதாவது விஜயை எதுக்குறதுக்கு இவனை அவ்வளவு பேர் யார் காலில் விடுறான்னு பாத்தீங்கன்னா அஜித்குமார் காலில். ஏன் இந்த எச்ச குழப்பம் தரல? அந்த மனுஷன் அரசியலே எனக்கு வேண்டாம், நான் ஒரு குடிமகனா மட்டும் இருந்து போறேன்னு அப்பவே சொல்லிட்டாரா. அவரு போக நினைச்சிருந்தா, அரசுக்குள்ள வரணும்னு நினைச்சிருந்தா ஜெயலலிதா அவரை கூப்பிடும் போதே போயிருப்பாரு. ஆனா நீங்க எல்லாரும் அந்த மனுஷனை பற்றி தூங்குறீங்க. ஆனா அந்த மனுஷன் தெளிவா என்னுடைய ஆதரவு எப்பவுமே விஜய்க்கு இருக்கும், நான் அவர் நண்பனா விஜய் எப்பவுமே ஆதரிக்கிறேன், அவர் வச்சு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க அவரை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம் நினைக்கும் போது கூட. ஆனா நீங்க எல்லாரும் இந்த எலும்பு திட்டுக்கு வாங்கிட்டு திமுக வாங்கிட்டு நீங்க அஜித்குமார் தூக்கி பிடிச்சி இல்ல எதுக்குன்னு கேட்கறேன். அஜித்குமார் வந்து இதோட கூட்டம் கூடனா சினிமா துறையில இருந்து விஜய் அஜித் 2 பேருக்குமே பெரிதளவில் ரசிகர்களுக்கு ஊருக்கே தெரியும். அவரு தன்னுடைய ஃபேஷன் சொல்லிட்டு அவர் அங்க போயிட்டாரு, விஜய் அரசியல் வந்துட்டாரு. இப்ப இதுக்கு நீ அஜித்குமார் தூக்கிறீங்க, அஜித்குமார் காலம் வந்து நக்குறீங்கன்னு நான் கேட்கறேன். நீங்க தான் பெரிய 75 பாரம்பரிய கட்சியா உங்களுடைய பெருமையை தானே பேசணும், உங்களுக்கு இருக்க சப்போர்ட் தானே பேசணும், எதுக்கு அஜித்குமார்ட்ட போறீங்கன்னு கேட்கறேன். இதே இது இப்ப அஜித்குமார் அவர்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அரசுக்குள்ள வாரம்ப்பா அப்படின்னு சும்மா ஒரு அறிவிப்பு மட்டும் விடட்டும், இப்ப அவ்வளவு பேர் சேர்ந்துட்டு குதிரை அஜித்தையும் குதிரவானுங்க. இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவர் சினிமா துறையில ஒருத்தர் அவர் உச்சபட்சமா இருக்கும்போது அவர் கொண்டாடுவாங்க. ஏன்னா அவரால் வந்து பாத்தீங்கன்னா பட வாய்ப்புகள் கிடைக்கும், அவரை வச்சு நம்ம பெரிய பெரிய படங்கள் தயாரிச்சு சம்பாதிக்கலாம். ஆனா அரசுல வந்துட்டாருன்னா நம்மளுக்கு போட்டி ஆயிரு வேற, மக்கள் எல்லாம் அவர் பக்கம் போயிருவாங்களா அப்படிங்கிறதுல அரசுக்குள்ள வந்தா மட்டும் இருப்பாங்க. இதே விஜயை நீங்க கொண்டாடதான் செஞ்சீங்க அவ்வளவு பேரும் சினிமா துறையில இருக்கும்போது. உங்களுடைய கொட்டத்தடக்கு தானே அவர் வந்திருக்காரு. இல்ல அதுக்கு அடுத்த கட்டம் இருந்தாலும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அதுதான் உச்சகட்டம். அதுக்காக தான் நீங்க வீடியோ பதிவு போட்டா இந்த ஆளை எதிர்த்து பேசணும். என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசுறாரு. அன்னைக்கு தலைவா படம் ரிலீஸ் ஆக போகும்போது ஜெயலலிதா விட்டு போயிட்டு பம்மிட்டு தான் இருந்தாரு. அம்மா எப்படியாவது என் படத்தை ஓட வச்சிருக்கேன், அன்னைக்கு எங்க போச்சு உங்களுடைய வீரம் எல்லாமே அப்படின்ட்டு ரொம்ப நக்கலா விஜயவல்ல விமர்சிக்கிறான் இந்த ஆள். நான் கேட்கிறேன், இந்த மாதிரி விமர்சனம் விஜய்க்கு எதிராக அரசியல் வந்த நாள்ல இருந்து நிறைய பேர் இந்த வார்த்தையை பேசிட்டாங்க. அவங்களாம் ஏதோ ஒன்று பேசிட்டு போறாங்க, அவங்க வந்து அப்படி நம்ம விட்டுறலாம். ஆனாலும் நம்ம பயிரிட்டு கொடுப்போம், அது வேற. சரத்குமார் பேசியிருந்தாரு, பயிரிட்டு கொடுத்துருந்தோம். ஆனா இந்த ஆள் எப்படி பேசலாமா அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா அவ்வளவுக்குள்ள நஞ்சுகிட்ட சரத்ராஜ் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த தலைவா படத்துல விஜய்க்கு அப்பாவை நடிச்ச கேரக்டரே இந்த ஆள் தான். உனக்கும் சேர்த்தானையா அந்த ஆளு போயிட்டு நின்னாரு. அவருக்கு என்ன, தன்னோட அரசியல் தன்னோட சுயலாபத்துக்காண்டி போய் நின்னாரு. தானே நம்பி படம் போட்ட ப்ரொடியூசர் பாதிக்கப்படக்கூடாது, அந்த படத்துல நடிச்சு அவ்வளவு டெக்னீஷியன் இருக்காங்க, யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஒன்னா மாதிரி நிறைய கேரக்டர் அவரை நம்பி நடிச்சிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் சம்மன் கொடுக்கணும், அதுக்காக போய் நின்னாரு. நான் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட போய் பம்பிட்டு இருந்தாரா? சரி, நீ சொல்ற மாதிரி இப்போ அன்னைக்கு ஜெயலலிதா போயிட்டு நின்னாரு அப்படின்னா, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தானே, முதலமைச்சரா இருக்கும் போது அவர் ஏத்து நின்னாரு. அப்ப அது வீராதி வீரம் இல்லையா? என்னடா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இல்லாம இருக்காரா? அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது சினிமா துறை இருக்கும்போது படத்துக்காண்டி போயிருந்தாரு, இன்னைக்கு அரசியல் வந்திருக்காரு, முதலமைச்சராக தானே இருக்காரு ஸ்டாலின் அவர்கள், அவரை ஏத்தான் நிக்காரு. நீங்க தான் சொல்றீங்க இல்ல அவர் பம்மிட்டா இருக்காரு, தில்லா நிக்காரு, யார்ட்டையுமே மாத்தி மாத்தி பேசலையே, எதுலையும் பேசலையே. இவ்வளவுக்குள்ள பேசுற. அதாவது நான் கேட்கிற சத்யராஜுக்குலாம் இதுக்கு தகுதி இருக்கா? முதல்ல நீங்க என்ன அவ்வளவு பெரிய வீராதி வீரனா? அதாவது காவிரி நீர் பிரச்சனையில எல்லாரும் பேசும்போது இவரு பேசிட்டாரு வீரசமா. அதுக்கப்புறம் கர்நாடகாரன் எல்லாம் பயங்கரம் எதிர்த்து தெரிவிச்சாங்க, பாகுபலி படத்தை அங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. கட்டப்பா கேரக்டர்ல இவர் நடிச்சார்ல, அப்போ உடனே அதுக்கு பம்மிக்கிட்டு 10 பக்கத்துக்கு பேப்பர்ல எழுதி வச்சு மன்னிப்பு கேட்டால்தானே நீர் ரொம்ப ரொம்ப வீராதி வீரனாக்கும். புரட்சி தமிழ்ங்கிற பேரெல்லாம் உங்களுக்கு கொடுக்கவே தப்பு மேடம், தமிழுக்கு கேவலம் இல்ல. இவ்வளவுக்குள்ள ஒரு நஞ்சு கேட்டால அப்படி என்ன விஜய் பத்தி தவறு பண்ணிட்டாரு? இவ்வளவுக்குள்ள வந்து விஜய் தொடர்ந்து விஜய் விமர்சிக்கிட்டு எல்லா தொகுதியிலும் போயிட்டு திமுக ஆதரவு கொடுக்குற அளவுக்கு விஜய் என்ன தவறு பண்ணிட்டாருப்பா? ஒத்த எம்பி சீட்டு உங்க மகளுக்கு வாங்கிடணும் எவ்வளோ முரட்டு மட்டும் கொடுத்தீங்க, அதுவும் நடக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எப்படியாவது பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா எலும்பு துண்டு எதுவும் கிடைக்கிட்டு போய் நிக்கீங்களா திமுக? நீங்க என்ன வேணா வாங்கிட்டு போங்க, அதாவது ஒரு விமர்சனம் வைக்கும் போது அதுல ஒரு குறைஞ்சபட்ச நாகரிகம் இருக்கும்ல. விஜய் விமர்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். கொத்தடிமை சத்யராஜுக்கு என்ன தகுதி இருக்கு? ஸோ இந்த மாதிரி ஜென்மங்கள் நிறைய அலையுதுங்க. அதாவது திமுக கிட்ட இருந்து ஒரு எலும்பு துண்டு எச்ச துண்டுக்காண்டி எச்சோருக்காண்டி இப்படி கிடந்து கதறது. என்ன மாதிரி ஜென்மங்கள் இதெல்லாம்? இல்ல அதுக்கப்புறம் என்ன சொல்றா இருந்தாலும் கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க திமுக தவிர வேற யாருக்கு போட்டாலும் அது பிஜேபி போடுற மாதிரி தான், பிஜேபி போடுற ஓட்டு தானா? ஆமா, அது மட்டும் இல்ல, பிஜேபில இருந்து டெல்லியில இருந்து ஓய் அப்படின்னு சவுண்டு கண்டா பம்மீர் வர விஜய். யாரு பம்மனானு ஊர்வலத்துக்கே தெரியும். அதாவது அதிமுக ஆட்சி நடக்கும்போது கருப்பு கொடி போட்டு, அதாவது இங்க பிரதமர் மோடி வாரான்னு சொல்லிட்டு கருப்பு எதிர்ப்பு போராட்டம் இருந்தாங்க. கருப்பு கொடை தான், கருப்பு சட்டை தான், கருப்பு கொடி தான். அதே இது இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மோடி வராரு, ஏர்போர்ட்ல போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை சட்டை கொடை கூட வெள்ளை கொடை. நீங்க பேசுறீங்க, சிரிப்பு தான் வருது உண்மையிலேயே. என்ன மாதிரி ஆளுகள். அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னொருத்தருக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கு. யாரு கேட்டீங்கன்னா, அந்த ரிமோட் தூக்கி டிவி எல்லாம் உடச்சிட்டு வந்தார மானஸ்தர், அதாவது கமல்ஹாசன், மக்கள் நீதி மைய கட்சியோட தலைவர். சரி, மக்கள் நீதி மையம் சொல்லக்கூடாது, யாரும் கேட்டீங்கன்னா அந்த கட்சியில தான் யாருமே இல்லையே, இவரே ஒத்த சீட்டு வாங்கிட்டு திமுகவோட எடுபடி கமல்ஹாசன் தான் கரெக்டா இருக்கும். அவரு இப்ப லேட்டஸ்டா, அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்காருல.
எனக்கு சீட்டு வேண்டாம், நாங்கள் போட்டியிடும் இல்லை, ஆனால் உங்களுக்கு நிபந்தனை வச்சு ஆதரவு கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் போயிட்டு அந்த வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஒரு சேகர் பாபு இருக்கார்ல, அவரை ஆதரித்து பேசும்போது ஒரு வார்த்தையை விட்டார். அதுதான் நம்மளுக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன கேட்டிங்கன்னா, அதாவது இவர் சொல்ல மாட்டார், ஆனால் நான் சொல்கிறேங்க, ராஜராஜ சோழனை விட அதிகமான குடமுழுக்கு கோயிலுக்கு நடத்தி கேட்டவர் இந்த சேகர் பாபு தான் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை விடுறாரு. இதை பார்த்துட்டு கோவம் வராமல் இருக்குமா? இல்லை, ராஜராஜ சோழன் எப்பேற்பட்ட மனுஷன், அவரை போயிட்டு இந்த ஆள் கூட கம்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களெல்லாம் என்ன சொல்ல? இல்லை, எனக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, கமலஹாசன்லாம் என்ன அப்படி சாப்பிடுவார் வித்தியாசமா? நான் இப்படிலாம் யோசிக்க தோணுது இல்லை. இப்படிலாம் ஒரு முட்டு கொடுக்கணும், இப்படிலாம் கொத்தடிமையாக வந்து முட்டு கொடுக்கணும், அண்டை கொடுக்கணும், அப்படிலாம் எப்படி தோணுது? என்னதான் சாப்பிட்றாங்க வித்தியாசம் அப்படின்னு தெரில, என்ன ஜென்மங்களும் தெரில. சரி, ஓகே. இப்படி ஏகப்பட்ட கதறல்கள் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் 23 ஒரு பதிலடி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆனாலும் கடைசியாக மக்கள் உங்களுக்கு தான் முக்கியமான பதிவு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஓட்டுக்கு இவ்வளோ கொடுத்தாங்க அவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சத்தியம் வாங்கியிருப்பாங்க அப்படி அப்படின்ட்டு அந்த மனசு உறுத்தலில் போயிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு போட்டுறாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஓட்டுக்கு யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிடுங்க, அது உங்களுடைய பணம் தான். இந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை வேண்டாம், நான் அவங்களாம் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதாக பேசி அப்படியும் பேச வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளை பின்ன ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதிராகவே உங்களுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதுக்கு எல்லாத்தையும் பகிச்சுக்கிட்டு எவன் பணம் கொடுத்தாலும் வாங்கிடுங்க. ஆனால் ஓட்டை நீங்கள் யாருக்கு போட்டால் நல்லாயிருக்கும், இந்த நாட்டை யார் ஆனால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓகேவா? அதை திரும்ப திரும்ப நான் பதிவு வைக்கிறேன். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு, நீங்களாம் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த வீடியோ வரும். ஓகேவா? பாய்.